சிங்க குகையில் நறுக்கி இடம் தந்தோம், செந்தமிழர் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வால் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிற்று கொட்டடா முரசம் என்று நமது பாட்டன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போர் முழக்கம் செய்கின்றார். அப்படி பாரதிதாசன் போர் முழக்கம் செய்ய வேண்டியதுடைய அவசியம் தான் என்ன? ஏன்னா தமிழர்களுக்கு எதிராக ஆரியனும் திராவிடனும் ஒன்று சேர்ந்து கொண்டு கைகோர்த்துக் கொண்டு தமிழுடைய நிலத்துக்கு எதிராக, தமிழ் நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உரிமை, அதிகாரம், பொருளாதாரம், நில வளம் அத்தனைக்கும் எதிராக போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நீ அதை உணராமல் இருட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உணர்ந்த புரட்சி கவிஞர் அப்படி போர் முழக்கம் செய்ய வேண்டியதுடைய அவசியம் ஆகிற்று. தமிழர்களுக்கு எதிராக எப்பொழுதுமே ஆரியனும் திராவிடனும் கை சேர்த்து செயல்படுவதுதான் வழக்கம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு 3-4 நாட்களாக தமிழர்களுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியை ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை சின்னாபின்னமாக சிதைக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து கொண்டு எழுதியும் பேசியும் வருகிறார்கள். அதிலே தலைமை வகிக்கக்கூடியது ஆரியத்தினுடைய அந்த தினமலம் பத்திரிகையும், அந்த பொய்யும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் சதியுமாக எழுதுகின்ற தினகரன், திராவிட தினகரனும் எழுதி வராங்க. வாங்க அது குறித்து இந்த காணொலியில நம்ம இதே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய 6 பேருடைய வீடுகளில் NIA ஒரு சோதனை நடத்துது. அது ஒரு எளிய சோதனை. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை சரி பண்றாங்க. இவ்வளவுக்கும் எந்த விதமான வழக்குகளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது பதிவு பண்ணவே இல்லை. வழக்கு பதிவு பண்ணாம ஒரு சந்தேகத்தை சரி பண்றாங்க. இப்போ ஒரு சந்தேகம் எழுது, அந்த சந்தேகத்தை சரி பண்ணிட்டா சந்தேகம் இல்லாம ஒரு நிலைக்கு அந்த நகர்ந்துடலாம். அதுக்கு ஒரு எளிய சோதனை செய்யறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம சாலைகள்ல போயிட்டு இருக்கிறோம், அங்க காவல்துறையினர் நிக்கிறாங்க. இந்த உன் வாகனத்துக்கு நிறுத்து, அது 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ எந்த வாகனமோ தான் அங்க ஓரமா நிறுத்து, நாங்க சோதனை பண்ணும் அப்படின்னு சொல்லி சாலைகள்ல போகும்போது ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள் பரிசோதனை போடுறாங்க. அப்படித்தான் இது சாலைகள்ல நடக்குது, அது வீட்டுல நடக்குது. இவ்வளவுயா? ராஜீவ்காந்தி மறைந்த பொழுது திமுக கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வருமான கருணாநிதிய அலுவலகத்துக்கு வர சொல்லி அவரை விசாரணை செஞ்சாங்களா, செய்யலையா? அப்ப ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இருந்த கருணாநிதியை அழைத்து கொண்டு போய் விசாரணை செஞ்சாங்கன்னா, ஒரு எழுச்சி பெற்று வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு தமிழ் தேசிய கட்சியினுடைய, நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற ஒரு எளிய பிள்ளைகளினுடைய வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு சோதனை செய்வதில் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்க முடியும்? இதுல ஏதாவது பயம் இருக்க முடியுமா? இதுல ஏதாவது கவலை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எதுவுமே இல்ல. இவளுக்கு எந்த வழக்குமே பதிவு பண்ணலையே. வழக்கு பதிவு பண்ணாம ஜஸ்ட் ஒரு சந்தேகம், ஒரு டவுட், அவ்வளவுதான். அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக வராங்க, அவ்வளவுதானே. ஆனா இதுக்கு தேரி ஆரியனால் நடத்தப்படுகின்ற அந்த தினமலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தினமலம் பத்திரிகையும், திருட்டு திராவிட பத்திரிகையான தினகரன் பத்திரிகையும், பொங்கும் உணர்வால் எழுகின்ற தமிழ் அரசு, அந்த நாம் தமிழர் கட்சியில ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், மக்களிடையே ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களிடையே ஒரு எதிர்ப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களிடையே ஒரு கெட்ட பெயரை நாம் தமிழர் கட்சியின் மீது, நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த பிள்ளைகள் மீது ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு வாய்க்கு வந்தபடி கண்டபடி என்னென்னமோ எழுதி வைக்கலாம். யாரு? இந்த ஆரிய தினமலமும் திராவிட தினகரனும். அதுல தினகரன் எழுதுறான், விடுதலை புலிகளிலிருந்து சீமான் பெயரில் தனியாக சாட்டை துரைமுருகன் பல கோடி ரூபாய் நிதி பெற்றது உறுதியானது சொல்லி எழுதுறான். அதோட நிறுத்தல, சொல்றான் கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டதும் NIA சோதனையில் அம்பலம். பாத்தீங்களா? விடுதலை புலிகள் இயக்கம் இந்த இந்தியாவிலேயோ அல்ல இலங்கையிலேயே மட்டும் இல்ல, உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. விடுதலை புலிகள்ங்கிற ஒரு இயக்கமே இன்னைக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அண்ணன் பெயரில், அண்ணன் சீமான் பெயரில் நிதி பெற்றார். அண்ணன் சீமான் பெயரில் நிதி பெற்றிருந்தா அண்ணன் சீமான் அவர்களான கையெழுத்து போட்டு நிதியை வாங்க முடியும். அது எப்படி சாட்டை துறைமுருகன் கையெழுத்து போட்டு எடுக்க முடியும் அந்த பணத்தை? கேள்வி எழுதில்ல. அப்புறம் சொல்றான், கட்சியை கைப்பற்ற முயற்சி ஈடுபட்டது NIA சோதனையில் அம்பலம். பாருங்க ஏண்டா அறிவு கிட்டவனுங்களா,
என்ஐஏ சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு நாட்டுல பிரிவினையை தோற்றுவிக்கிறதுக்கு அல்லது கலகத்தை ஏற்படுத்துற கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு எதிராக ஏதாவது தடயம் இருக்குதா, ஆதாரம் இருக்குதா, அதுதான் ஆராய்ச்சி பண்ண, அதுதான் சோதனை போட வந்தாங்க. ஒரு கட்சியில பிளவு இருக்குதா, அந்த கட்சி யார் கைப்பற்ற துடிக்கிறா, அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு, 3ஆம் கட்ட தலைவர்கள் யாரு, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேலை என்ஐஏவுக்கு கிடையாது. ஆனா இந்த திருட்டு திராவிட கும்பல், இந்த தினகரன் பத்திரிக்கை என்ன எழுதுது பாருங்க. துரைமுருகனுடைய வீட்டுல அந்த பெட்ரூம்ல ஒரு மறைவா ஒரு பை இருந்துச்சான், அதுல ரகசியமான சில விடயங்கள்லாம் இருந்துச்சா, அந்த பையை கைப்பற்றிட்டு போயிட்டாங்களாம். என்னங்கடா உங்க கூத்து. என்ஐஏ சோதனை போட்ட பிறகு அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலேயே பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் வீட்டுல 2 புத்தகங்கள், ஐயா பழ நெடுமாறன் எழுதின புத்தகம், அண்ணன் சீமான் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், இந்த 2 புத்தகம் எடுத்து போனதா அவங்களே போட்டிருக்கிறாங்க. அங்க ரகசியமா பை இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போன, இதை எடுத்துட்டு போன, அவங்க எதுவுமே போடல. ஆனா இவனுங்களா இட்டு கட்டி எழுதுறாங்க. இது மட்டுமா எழுதுறான்? உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு 6 பேருடைய வீடுகள்ல தான் சோதனை போட்டாங்க. ஆனா தினகரன் எழுதுறான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய வீடுகளில் என்ஐஏ சோதனை. பாத்தீங்களா எவ்வளவு வன்மம், எவ்வளவு சதி, எவ்வளவு சூழ்ச்சி. கருணாநிதியுடைய வாரிசு அந்த கலாநிதி மாறன் பத்திரிக்கை, அந்த தினகரன் இப்படிதான் எழுதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அதனால அந்த செய்திகள் எல்லாம் குப்பை மாதிரி தமிழக மக்கள் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. கலாநிதி மாறன் இப்படி கேடுகட்டத்தனமாக தினகரன் பத்திரிகைகளை இப்படி எதுக்கு எழுதணும்? ஏன்னா கலாநிதி மாறன் ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர், அது ஒரு மரபணு பிழைதான் கலாநிதி மாறன். ஏன்னா இவங்க தாத்தா கருணாநிதி என்ன செஞ்சாரு, அந்த தாத்தா செஞ்ச அந்த பிழைய, அதுதான் மரபணு பிழையா, அந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டரா இந்த கலாநிதி மாறனுக்கு வருது. அந்த கலாநிதி மாறன் தினகரன் அப்படி எழுதுறாரு. இவங்க தாத்தாவான கருணாநிதி என்ன செஞ்சார் வரலாற்றுல பதிவு இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அந்த மணலி கந்தசாமியை பிரிச்சு எடுத்துட்டு போய் வேலை காட்டினார். அது மட்டுமா, முஸ்லிம் கட்சியில இருந்த லத்தீப்பை பிரிச்சு கொண்டு போய் புதுசா தனி கட்சி தொடங்க வச்சவர அந்த கேடுகட்ட கருணாநிதி. அப்பேற்பட்ட கேடுகட்ட கருணாநிதியுடைய வாரிசான கலாநிதி மாறன் தன்னுடைய தினகரன் பத்திரிகையில நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியில பிளவை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்துவாரு மாட்டாருங்கத்துல என்ன ஆச்சரியமா இருக்க முடியும்? அந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர் தான், அந்த மரபணு பிழை தான் இன்னைக்கு தினகரன் பத்திரிகையில அவருடைய வேலையை காட்டுது. இந்த தினகரன் பத்திரிகை தான் இப்படின்னா இந்த ஆரிய கும்பல்களால் நடத்தப்படுகின்ற தமிழர்களால் தினம் மலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தினம் மலர் எழுதுறான். எப்படி திரும்ப எழுதுறான்? சீமானை ஓரங்கட்ட சாட்டை துரைமுருகன் தனி ரூட். பாத்துங்க, அந்த தனி ரூட் இவனுக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. இந்த ஆரியனாலே சதி சூழ்ச்சி தந்திரம் அத்தனையினுடைய மொத்த உருவமா தான் இருப்பான். நிறைய சொல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று சொல்றேன். 1952 நடந்த தேர்தலில் உழைப்பாளர் கட்சின்னு ஒண்ணு, இன்னொன்னு காமன்வெல்த் கட்சின்னு சொல்லி, இந்த 2மே பெரிய கட்சி தான் அன்னைக்கு ஏறக்குறைய. 2 கட்சிகளுமே தமிழர்களால் தொடங்கி தமிழர்களால் நடத்தப்பட்ட கட்சி. அந்த தேர்தலில் பெருவாரியான இடங்கள்ல இந்த 2 கட்சிகளுமே வெற்றி பெறுது. அன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரசுக்கு போதிய மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடையாது. அப்ப ராஜாஜி ஒரு சதி செய்யறான், அவன் சூழ்ச்சி செய்யறான். தமிழர்கள் கட்சி தொடங்குவதா, தமிழர்கள் கட்சிக்கு தலைமை தாங்குவதா, இது வளர விட்டோம்னா நாளைக்கு பேராபத்தா போயிடும், தமிழ்நாடு தனிநாடா உருவாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிகளை அழிக்கிறதுக்கு அரவணைக்கிறார். எப்படி அரவணைக்கிறாரு? அவங்க கிட்ட கட்சி தலைவர்கிட்ட பேசுறாரு, எவ்வாறு காங்கிரஸ் கட்சியோட இணைச்சிருங்க, நான் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி அந்த உழைப்பாளர் கட்சியும் அந்த காமன்வெல்த் கட்சியும் காங்கிரஸோட இணைச்சு பொங்கி எழுந்து வந்த அன்றைய தமிழ் தேசியத்தை உருவில்லாம அழிச்சவன் தான் அந்த ராஜாஜி, அந்த ஆரிய கூத்தாடிகள். இந்த ஆரிய கூத்தாடிகள்லாம் இப்ப சமீபத்துல மராட்டிய மாநிலத்தில் இருந்த சரத்பவாருடைய அந்த கட்சியை 2ஆ உடைச்சது, சிவசேனா கட்சியை 2ஆ உடைச்சது. அந்த ருசியில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொங்கி வரும் உணர்வால் எழுந்து வருகின்ற தமிழ் பேரரசு அந்த நாம் தமிழர் கட்சியை பிளவு ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி ஒண்ணும் இல்லாம மாத்திரத்துக்காக தான் தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுடைய 6 பேர்கள்ல என்ஐஏ சோதனை நடத்தியதை அடிப்படையா வச்சு அதை பிரிச்சிடலாம், பிளவு ஏற்படுத்திடலாம் சொல்லி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறானுங்க.